மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பா திருமணம் போன்ற சமாச்சாரங்களில் வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு தேதி குறிப்பது போன்ற நல்ல விஷயங்கள், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் பற்றி நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் சில விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டி வரலாம். பொறுமை இழந்து நீங்கள் செயல்பாடுகளை வைக்கும் பொழுது சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுபமான நல்ல பலன்களே ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு குழப்பங்களும் பின்னடைவுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. குறிப்பாக தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு நட்புணர்வோடு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. முக்கியமா நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல அதுவும் குறிப்பா காதல் போன்ற விஷயங்கள், இதிலெல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் திருமணம் போன்ற சுபமான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய இடங்களில் கூட சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காண்பிப்பதால் அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களால் பிரச்சனைகள் வரலாம், நிதானமான போக்கை கையாள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும், புதிய நட்புகள் உருவாகும், நல்ல பலன்கள் ஏற்படும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நிதானமான போக்குடன் செயல்பாடுகளை வைக்க நற்பலன்கள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய செயல்பாட்டுகளில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். குறிப்பாக காதல் போன்ற விஷயங்களில் சில நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் போவதற்கான ஒரு காலநிலை ஏற்படலாம். நட்புக்குள் பிரச்சனைகள் வரலாம். அதாவது இருபாலர்கள் நட்பாக இருக்கும் பொழுது அதில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் நல்ல தன லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நிதானமான போக்கை கையாள வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. பெரிய திருப்பங்களை எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கடக ராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம். நீங்க எதிர்பார்க்காத சமயங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது குறிப்பா நீங்க வேலை செய்கிற அலுவலகத்திலேயோ இல்லை நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது நீங்க அந்த கல்வி நிறுவனங்களோடையோ சில தேவையற்ற வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோடையும் அந்த தினத்தை சந்திப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்கால கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். ஆனாலும் நல்ல தினமாகத்தான் இது அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
சிறப்பான ஒரு தினம், பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தீர்மானமான நல்ல ஒரு சிந்தனை, சில முக்கியமான முடிவுகள் எடுப்பது, ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் சில விஷயங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதில் லாபங்கள் ஏற்படுவது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினம். நீங்க செய்யற தொழிலில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டும். உறவுகளில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதான போக்கை கையாள வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய அனுகூலமான தினமாக இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க முடிவெடுத்திருந்தீங்கன்னா அது செயலாக்கப்படும். அது அதிர்ஷ்டகரமாக அமையும். ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக அது அமையும். அது போன்ற ஒரு நல்ல தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வரக்கூடிய பலன்கள் சிறப்பாகவே அமையும். ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இதெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான தினம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசை சீராக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். மனநிலை கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி உங்க செயல்பாடுகளை வைக்கும் போது இது ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தைரியமான ஒரு சிந்தனையோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வந்து சேரும். இப்போ அயல்நாட்டிலேருந்து எதாவது எதிர்பார்த்துருந்தீங்க, இல்லை தொழில் சம்பந்தமாக எதாவது எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல நிகழ்வுகள், அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வந்து சேருவதற்கான ஒரு சாத்தியக்கூறை காண்பிக்கிறது. அதே போல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் நல்ல பரிசு பொருட்கள் வந்து சேரும். குடும்பத்தில் வந்து ஒரு இனிமையான சூழ்நிலை, அதாவது ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காண்பிக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய தினமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். இருந்தாலும் நல்ல தினமாக இது அமையும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிணக்குகள் தீரும். உடல் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல மருத்துவ உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். மனதில் உள்ள கவலைகளும் மறையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் சிறு சிறு சோதனைகளுக்கு பின் பலிதமாகும். சிறு தடைகள் ஏற்படலாம், ஆனால் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. சில நேரங்களில் நீங்க வந்து ஒரு பேங்க்ல இதெல்லாம் கடனுக்காக நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த கடன் சாங்ஷன் ஆகும். ஒரு வீடு கட்டுவதற்கு, வாகனம் வாங்குவதற்கு, இதுக்கெல்லாம் வந்து ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் போகிறோம். அதில் வரக்கூடிய அந்த இது வந்து உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல தினம். அதனால் லாபத்தை தரக்கூடிய, தன லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகன்று நல்ல செய்திகள் வந்து சேரும். அடுத்து பூராட நட்சத்திரம்.
இந்த பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட உறவுகள், காதல் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில வாய் வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு ஊடல்கள்னு சொல்லலாம், அது உங்களுக்கு ரொம்ப ஒரு தலைவலி ஏற்படுத்தலாம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலன்கள், நல்ல திருப்பங்கள், தன லாபங்களை தரக்கூடிய தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். இப்போ நீங்க தொழில் தேடிட்டு இருக்கலாம், ஒரு இடத்துக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, அங்கேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சில நேரங்களில் நீங்கள் புதிதாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து அதில் மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அதுக்கு சாதகமான பதில்களை தரக்கூடிய நல்ல தினம். சில நேரங்களில் திருமணம் பற்றி சில சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருக்கலாம். அப்படி பேச்சுவார்த்தைகள் இருக்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் நீண்ட நாள் திருமணமே தள்ளி போயிட்டு இருக்கு, நடக்கலை, அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். அதாவது முக்கியமான திருப்பங்களை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காலுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காலுக்கு தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்கும், நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடி அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோட ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும். அதாவது நட்பு கை கொடுக்கும்பாங்க, அது மாதிரியான ஒரு தினமாக இது அமைகிறது. தன லாபம் சிறப்பாக இருக்கும். குறிப்பா நீங்க ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளா இருக்கும். அதாவது சரியான ஷேர்ஸை வாங்குவீங்க. அதே மாதிரி புதிய வீடு வாங்குவது, இல்லைன்னா வீட்டை அலங்கரிப்பதற்கான சில செலவுகளை மேற்கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்தீங்கன்னா மன நிறைவை தரக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும். அதனால ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். நீங்க இதில் வரக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு தினமாக அமையும். நண்பர்கள் கை கொடுப்பார்கள், தெரிந்தவர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சுபமான பலன்கள் தான் ஏற்படும் சொல்லணும். இருந்தாலும் அது தடைகளுக்கு பின்னால் அந்த நன்மைகள் ஏற்படும். மனம் கலங்காது உறுதியான ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்கும்பொழுது வெற்றிகள் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்த வண்ணம் தான் இருப்பீர்கள். அந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், சில கதவுகள் திறக்கும்னு சொல்லலாம். அதனால இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கான ஒரு வழிமுறைகள் கண்டறியக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் சிறப்பாக மாறும். பிரச்சனைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம்தான். இருந்தாலும் பிரச்சனைகள் முழுவதுமாக முடியுமா என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த முக்கியமான சில பிரச்சனைகளில் அதிலிருந்து வெளிவதற்கான ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் தோன்றி பின்பு வெற்றி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக அமைகிறது. சிறப்பான வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கவனமாக செயலாற்ற நல்ல பலன்கள் ஏற்படும்னு சொல்லலாம்.